Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. நாம் முந்தைய வகுப்பில் கற்ற வழிமுறையை பின்பற்றி எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்று மேலும் சில உதாரணங்களின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கணக்கு obtain the general solution of a first order differential equation. அதனுடைய அமைப்பு m dx plus n dy equal to 0 என்று இருக்கிறது. அதனால் இது எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா என்று பார்க்கலாம். அப்படி என்றால் mn என்பவை பின்வரும் நிபந்தனையை நிச்சயம் நிறைவேற்ற வேண்டும். அதனால் ∂m/∂y ∂n/∂x என்ன என்று கண்டுபிடிக்கலாம். ∂m/∂y is equal to minus sin of x plus y. ∂n/∂x என்பது minus sin of x plus y. அதனால் ∂m/∂y equal to ∂n/∂x என்ற சமன்பாடு நிறைவேற்றப்படுகிறது. அதனால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆகிறது. அதனால் there exists a differentiable function u of x comma y such that m equal to delta u by delta x and n is equal to delta u by delta y. இதை உபயோகித்து நாம் அந்த u என்ற டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கலாம். m is equal to cos of x plus y என்பது தெரியும். அதுதான் delta u by delta x ஆக இருக்க வேண்டும். அதனால் இந்த உறவை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்டகிரேட் செய்யலாம். அப்பொழுது மற்றொரு மாறி ஒய்யை கான்ஸ்டண்ட்டாக வைத்து கொள்ள வேண்டும். அதனால் இன்டகிரல் யூஎக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் யூ என்று ஆகும். அது இன்டகிரல் காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ப்ளஸ் எ ஃபங்க்ஷன் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் g of y இதனுடன் ஆட் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் ஒரு பகுதி வகை கெழுவை இன்டகிரேட் செய்கிறோம். அதனால் ஒரு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் ஆஃப் y என்பதை இதனுடன் ஆட் செய்ய வேண்டும். இதிலிருந்து நமக்கு u is equal to integral cos of x plus y dx is sin of x plus y plus g of y என்று கிடைக்கிறது. இப்பொழுது டெல்டா u by டெல்டா y கண்டுபிடிக்கலாம். டெல்டா u by டெல்டா y is equal to டெல்டா by டெல்டா y of sin of x plus y அதுதான் cos of x plus y plus g of y டிஃபரன்ஷியேட் பண்ணினால் g dash of y என்று வரும். ஏனெனில் g y-ஐ மட்டும் சார்ந்திருக்கிறது. அதை வித் ரெஸ்பெக்ட் டு y டிஃபரன்ஷியேட் பண்ணினால் அது g dash of y என்று ஆகிறது. ஆனால் நமக்கு தெரியும் uy என்பது n-ஆக இருக்க வேண்டும். n என்பது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் n என்பது என்ன என்று நமக்கு தெரியும். இதை கொண்டு 3y² + 2y + cos of x plus y அதுதான் n. that is equal to cos of x plus y plus g dash of y அதுதான் uy. இதை நிறைவு செய்யும் வண்ணம் உள்ள g of y-ஐ நாம் இப்பொழுது கண்டுபிடிக்க வேண்டும். இதிலிருந்து நமக்கு g dash of y equal to 3y² + 2y என்று வருகிறது. அதனால் நமக்கு g of y என்பது 3y³ / 3 + 2y² / 2 plus an arbitrary constant c1 என்று தெரிகிறது. or g of y equal to y³ + y² + c1 என்று தெரிகிறது. g of y-ஐ கண்டுபிடித்து விட்டோம். நமக்கு uவினுடைய அமைப்பு என்ன என்று தெரியும். அதாவது u of x, y is sin of x plus y plus y³ plus y² plus c1. அதாவது u of x, y equal to c2 என்பது பொது தீர்வு என்பதாகும்.
அதனால் sin of x plus y cube plus y square plus c1 equal to a constant c2 என்பதுதான் கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வு. c2 மைனஸ் c1ஐ c என்ற கான்ஸ்டண்ட்டால் குறிப்பிட்டால் நமக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வு sin of x plus y cubed plus y square equal to constant என்று வருகிறது. இந்த வழியில்தான் நாம் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வுகளை தீர்மானிக்க வேண்டும் அல்லது கண்டுபிடிக்க வேண்டும். சில சமயங்களில் கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்கள் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களாக இருக்காது. ஆனால் அவற்றை எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களாக மாற்ற முடியும். இதை நாம் முன்னமேயே பார்த்திருக்கிறோம். எங்கு? நமக்கு லீனியர் லெக்ராஞ்ச் ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx plus p of x into y equal to q of x என்று கொடுக்கப்பட்டிருந்தால் அதை இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடித்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பெருக்கினால் நம்மால் அதை எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக மாற்ற முடியும் என்பதை பார்த்திருக்கிறோம். எப்படி? இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e பவர் இன்டெக்ரல் p of x dx. அதை கொண்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனையும் பெருக்கினால் நமக்கு e பவர் இன்டெக்ரல் p of x dx into y prime plus p of x y equal to e பவர் இன்டெக்ரல் p of x dx into q of x என்று வருகிறது. ஆனால் இடதுபுறத்தில் உள்ள இரண்டு டேர்ம்களையும் நம்மால் d of e பவர் இன்டெக்ரல் p of x dx into y of x என்று எழுத முடிகிறது. இதுதான் இதனுடைய அனுகூலம். ஏனென்றால் இப்பொழுது இடது கைப்புறத்தை இன்டகிரேட் செய்தால் நமக்கு இன்டெக்ரல் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஆஃப் இந்த டேர்ம் இருக்கிறது. அது அந்த டேர்மாகவே நமக்கு கிடைக்கும். அதாவது நாம் கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கொண்டு மல்டிப்ளை செய்வதனால் ஒரு எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியலாக அல்லது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் எக்ஸாக்ட் ஃபார்ம் இருப்பதாக மாற்ற முடிகிறது. அப்படி மாற்றிவிட்டால் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை உடனடியாக இன்டகிரேட் செய்ய முடிகிறது. அதனுடைய பொது தீர்வை கண்டுபிடிக்க முடிகிறது என்பது புலப்படுகிறது. இதை நாம் க்ளூவாக வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் அமைப்பு mdx ப்ளஸ் ndy ஈக்குவல் டு 0வாக இருந்து அது எக்ஸாக்டாக இல்லை என்றால், அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அது அந்த நிபந்தனையை நிறைவேற்றவில்லை என்றால் என்ன நிபந்தனை? my ஈக்குவல் டு nx என்ற சமன்பாட்டை நிறைவேற்றாமல் இருந்தால் கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸாக்டாக இல்லை. ஆனால் அதை நம்மால் எக்ஸாக்டாக இருக்கும்படி சில சமயங்களில் செய்ய முடியும். அது எப்படி என்பதை பார்க்கலாம். அப்படி செய்ய முடிந்தால் அது எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக ஆகிவிடும். பின்னர் அதன் தீர்வை கண்டுபிடிக்கும் வழிமுறை கற்றுக்கொண்டு விட்டோம். அதை கொண்டு தீர்வு செய்து அதனுடைய பொது தீர்வு என்ன என்பதை கொடுத்து விடலாம். அதனால் இப்பொழுது சில உதாரணங்கள் மூலம் கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸாக்டாக இல்லை என்றாலும் அதை எக்ஸாக்ட் ஃபார்மிற்கு கொண்டு வர முடியுமா என்று பார்க்கலாம். உதாரணத்திற்கு -y dx ப்ளஸ் x dy ஈக்குவல் டு 0 என்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொள்ளலாம். அது mdx ப்ளஸ் ndy ஈக்குவல் டு 0 என்ற அமைப்பில் இருக்கிறது. அதில் m என்பது -y, n என்பது x. அதனால் my ஈக்குவல் டு -1, nx இஸ் ஈக்குவல் டு 1. என்ன சொல்கிறேன்? ∂m by ∂y ஈக்குவல் டு -1, ∂n by ∂x இஸ் ஈக்குவல் டு 1 என்று சொல்கிறேன். ஆனால் my இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் nx. அந்த நிபந்தனை நிறைவேற்றப்படவில்லை. அதாவது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இல்லை. இட் இஸ் நாட் an எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று தெரிகிறது. சரி, இதை இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடித்து அதன் மூலம் பெருக்கினால் எக்ஸாக்டாக ஆக்க முடியுமா என்று பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் 1/x² என்பதை எடுத்துக்கொண்டு இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை மல்டிப்ளை செய்யலாம். எங்கிருந்து 1/x² கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்பீர்கள்.
தற்போதைக்கு அதை எடுத்துக்கொள்ளுங்கள், என்ன ஆகிறது என்று பார்க்கலாம். பின்னால் அதை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஒருவேளை 1/x² என்று அந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை எடுத்துக்கொண்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை அதால் பெருக்கினால் நமக்கு -y/x² dx + x/x² dy = 0 என்று கிடைக்கிறது. இப்பொழுதும் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் அமைப்பு mdx + ndy = 0 என்று இருக்கிறது. அதில் m என்பது -y/x², n என்பது 1/x என்று ஆகிறது. இப்பொழுது பார்க்கலாம் நிபந்தனை நிறைவேற்றப்படுகிறதா என்பதை. Δm/Δy is equal to -1/x². Δn/Δx is -1/x². அதனால் my = n with respect to x என்ற நிபந்தனை நிறைவேற்றப்படுகிறது இப்பொழுது. அதனால் கண்டுபிடித்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதாவது கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை 1/x² என்ற காரணியால் பெருக்கின பின்பு கிடைக்கும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் அமைப்பு mdx + ndy = 0 என்று இருக்கிறது. அதனை எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா என்று வெரிஃபை பண்ணும் பொழுது அது நிபந்தனையை நிறைவேற்றுகிறது. அதனால் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதற்கு பொது தீர்வு என்ன என்பதை உடனேயே பார்க்கலாம். ஏன் இது ரொம்ப சுலபம்? ஏனென்றால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் அமைப்பு இப்பொழுது -y/x² dx + 1/x dy = 0 என்று இருக்கிறது. அதாவது இதை சிம்பிளிஃபை செய்து எழுதினால் -y dx + x dy / x² = 0 என்று இருக்கிறது. இடது புறத்தில் உள்ள எக்ஸ்பிரஷனை பார்த்தால் அது டோட்டல் டெரிவேட்டிவ் ஆஃப் y/x என்று ஆகிறது. டோட்டல் டெரிவேட்டிவ் ஆஃப் தி கோஷன்ட் y/x எப்படி கண்டுபிடிப்போம்? x² × x × dy, அதுதான் இந்த டேர்ம், -y × dx, அதுதான் இந்த டேர்ம். அதாவது டோட்டல் டெரிவேட்டிவ் ஆஃப் y/x என்ன வருமோ அதுதான் மேலே உள்ள இடது கைப்பக்கத்தில் காணப்படுகிறது. அதனால் இந்த இடது கை பக்கத்தில் உள்ள எக்ஸ்பிரஷனை d ஆஃப் y/x என்று எழுதலாம். வலது கைப்புறம் 0 என்று இருக்கிறது. இதை நாம் உடனடியாக இன்டகிரேட் செய்து விடலாம், ஏனென்றால் இது எக்ஸாக்ட் ஃபார்மில் இருக்கிறது. இன்டெக்ரல் ஆஃப் d ஆஃப் y/x இஸ் integral of 0 dx, which is 0 plus an arbitrary constant, அதாவது y/x is equal to c or y equal to cx, where c is an arbitrary constant என்பது கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வு ஆகிறது. நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் -y dx plus x dy = 0. அது எக்ஸாக்டாக இல்லை. ஆனால் 1/x² அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பெருக்கினவுடன் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று காண்பிக்க முடிந்தது. அதை எழுதினால் நமக்கு அது டோட்டல் டெரிவேட்டிவ் ஆஃப் y/x = 0 என்று வந்தது. அதாவது அதனுடைய எக்ஸாக்ட் ஃபார்மை நம்மால் எழுத முடிந்தது. அதை இன்டகிரேட் செய்தால் உடனே y = cx என்று நமக்கு அதனுடைய பொது தீர்வு கண்டுபிடிக்க முடிகிறது. அதனால் நமக்கு என்ன தெரிகிறது என்றால், சில சமயங்களில் கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அதை ஒரு காரணியால் பெருக்கும் பொழுது அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக மாற்றுவதற்கு முடியும். அது சில சமயங்களில் முடியும். அப்படி முடிந்தால் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக ஆகும். அதை எப்படி தீர்வு செய்வது என்பதற்கான வழிமுறைகள் நமக்கு தெரியும். அதை கொண்டு பொது தீர்வை கண்டுபிடிக்கலாம். இதுதான் கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வு ஆகும் என்பது புலப்படுகிறது.
இப்பொழுது நாம் ஒரு 1/x² என்ற காரணியை எடுத்துக்கொண்டு பெருக்கினோம். கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக மாற்றினோம். நமக்கு இப்பொழுது மனத்தில் ஒரு சந்தேகம் எழுகிறது. ஒரே ஒரு காரணி தான் இப்படி கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக மாற்றுமா, அல்லது மேலும் சில காரணிகள் கண்டுபிடித்தாலும் இது நடக்குமா என்பதுதான். ஆம் என்பதுதான் இதற்கு விடை. பார்க்கலாம். 1/y² என்பதை எடுத்துக்கொண்டு கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பெருக்கி பார்க்கலாம். அப்பொழுது நமக்கு 1/y² × -y dx + 1/y² × x dy = 0 என்று வருகிறது. அதாவது இதை -d(x/y) = 0 என்று எழுத முடியும். ஏன்? வாட் இஸ் d(x/y)? டினாமினேட்டரில் y² இருக்கும். y × dx அதுதான் இங்கு அப்பியர் ஆகிறது வித் மைனஸ் சைன். அடுத்தது -x × dy என்றாகும் வித் மைனஸ் சைன். இந்த மைனஸ் சைனுடன் சேர்ந்து ப்ளஸ் ஆகும். அதனால் நமக்கு +x dy /y² என்று இருக்கிறது. அந்த இடது புறத்தில் உள்ள எக்ஸ்பிரஷனை தான் நாம் -d(x/y) அண்ட் வலது புறத்தில் 0 இருக்கிறது. இதை கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை 1/y² பெருக்கின பின்பு கிடைக்கும் எக்ஸ்பிரஷன் எக்ஸாக்ட் ஃபார்மில் அமைந்துள்ளது. அதாவது -d(x/y) = 0 என்று அமைந்துள்ளது. அதனால் அதை இன்டகிரேட் செய்தால் x/y = a கான்ஸ்டன்ட் என்று வருகிறது. அதாவது x = c × y என்று வருகிறது. அதனால் அதனுடைய பொது தீர்வு என்ன என்பதை தீர்மானிக்க முடிகிறது. அதனால் 1/y² கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஒரு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். மேலும் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா என்று பார்த்தால் முடியும். எப்படி என்று பார்க்கலாம். 1/xy என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது 1/xy டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பெருக்கினால் நமக்கு -y/xy dx + 1/xy × x dy = 0 என்று கிடைக்கிறது. இதை நாம் சிம்பிளிஃபை செய்தால் -dx/x + dy/y = 0 என்று வருகிறது. ஒரு டேர்மையுமே இன்டகிரேட் செய்ய முடியும் இங்கு. அதாவது -log mod x + log mod y = log c என்பது இதனுடைய தீர்வு. அதை சிம்பிளிஃபை செய்தால் log y/x = a கான்ஸ்டன்ட் c என்று வருகிறது. அதிலிருந்து y/x = e⁻c or y/x is a constant என்று இதனுடைய பொது தீர்வு கிடைக்கப் பெறுகிறது. அதனால் 1/xy என்பது அதனுடைய மற்றொரு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்பது தெரிகிறது. மேலும் ஒரு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இதற்கு இருக்கிறது. 1/x² + y² மற்றொரு இன்டகிரேட்டிங் ஃபேக்டராக இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு இருக்கிறது. ஏனென்றால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை 1/x² + y² என்பதால் பெருக்கும் பொழுது நமக்கு -y/x² + y² dx + x/x² + y² dy = 0 என்று தெரிகிறது. இந்த இடது பக்கத்தை நாம் டோட்டல் டெரிவேட்டிவ் ஆஃப் tan inverse y/x என்று எழுதலாம். அதனால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் d of tan inverse y/x = 0 என்று வருகிறது. நாம் இதை செக் பண்ணி பார்க்கலாம். d of tan inverse y/x என்பது 1/1 + y/x the whole square, அதாவது y²/x² into derivative of y/x. அது y/x என்பது கோஷன்ட். அதனால் டெரிவேட்டிவ் ஆஃப் கோஷன்ட் கண்டுபிடிக்கும் ரூலை உபயோகப்படுத்தலாம். x² x × dy - y × dx. இதை சிம்பிளிஃபை செய்யலாம். x² + y² multiplied by x dy - y dx divided by x². x²ஐ கேன்சல் செய்தால் நமக்கு x dy - y dx divided by x² + y² என்று கிடைக்கிறது. அதுதான் இங்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் இடது புறத்தில் நாம் பார்க்கிறோம். அதனால் அதை டோட்டல் டெரிவேட்டிவ் ஆஃப் tan inverse of y/x என்று எழுதலாம். அதனால்
d of tan inverse of y by x is equal to 0 என்று கிடைக்கிறது. இது எக்ஸாக்ட் ஃபார்மில் இருக்கிறது. அதனால் 1 by x square plus y square என்பது மற்றொரு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபார் த சேம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எக்ஸாக்ட் ஃபார்மில் எழுத முடிகிறது. அதனால் tan inverse of y by x is equal to கான்ஸ்டன்ட் என்ற சொல்யூஷன் கிடைக்கிறது. அதாவது y by x is equal to tan c which is another constant. So y by x is equal to a constant என்ற பொது தீர்வு நமக்கு கிடைக்கிறது. அதாவது எந்த ஒரு இன்டகிரேட்டிங் ஃபேக்டரால் இந்த கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பெருக்கினாலும் அதை எக்ஸாக்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்து அதை இன்டகிரேட் செய்து அதன் தீர்வை கண்டுபிடிக்க முடிகிறது. எல்லாம் நமக்கு தீர்வு y by x equal to constant என்ற அமைப்பில் இருப்பதாக கூறுகின்றன. அதனால் ஒரு கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இல்லை என்றால் சில சமயங்களில் நம்மால் ஒரு காரணியை கண்டுபிடித்து அதை கொண்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பெருக்கினால் அந்த கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக மாற்ற இயலும். அப்படி மாற்ற முடிந்தால் நாம் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு கண்டுபிடிக்கும் வழிமுறைகளை பின்பற்றி அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வை தீர்மானிக்க வேண்டும் என்பதுதான் இந்த உதாரணங்களிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்பொழுது நாம் இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை பார்க்க வேண்டும். நாம் உதாரணத்தில் மிகவும் சுலபமாக இருந்தது, ஒன்றல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை கொடுக்க முடிந்தது. ஆனால் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுக்கப்பட்டு அது எக்ஸாக்டாக இல்லை என்றால் அந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றிய வழிமுறைகளை அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம்.